வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாப் 25 வெப் சீரிஸ் ஆஃப் 2025. அதை அப்படியே லிஸ்ட்டை போட்டுருவோமா? அண்ட் முக்கியமாக இதில் வந்து ஒரு 4 மட்டும் தமிழ் டப்பிங்கில் இல்லை, மற்ற எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. 21 தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அது இல்லாமல் நான் பார்த்து இன்னும் முடிக்காமல், அதாவது பாதி வரைக்கும் தான் பார்த்துருப்பேன், அந்த சீரிஸ் இதுக்குள்ளே சேர்க்கவே இல்லை. அப்படி ஃபேமிலி மேன் சீரிஸ் இப்போ வந்த சீசனை நான் ட்ரையே பண்ணல. அதே மாதிரி ஏலியன் எர்த்துங்கிற சீரிஸ் ஒரு 2 எபிசோடு தான் பார்த்தேன், அது இன்னும் முழுசாக முடிக்கணும். அதே போல் இந்த ஜென்வி சீரிஸும் பாதி தான் பார்த்துருக்கிறேன். அதனால் இந்த 3 இதுக்குள்ளே சேர்க்கவே இல்லை. அதனால் இந்த 3 எங்கடா மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க வேண்டாம். அதை முடிச்சுட்டு நம்ம தனியாக வீடியோ போடலாம். ஸோ நான் பார்த்து கம்ப்ளீட் பண்ண சீரிஸை மட்டும் தான் மொத்தமாக லிஸ்ட்டு போட்டுருக்கிறேன். வாங்க லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். 25வது இடத்துல கிரிமினல் ஜஸ்டிஸ். ஆக்சுவலாக மற்ற 3 சீசன் அளவுக்கு இது ஒன்றும் பயங்கரமாலாம் இல்லை. ஃபஸ்ட் சீசன்லாம் செம்மையாக இருக்கும். அதாவது 2 செப்பரேட் ஸ்டோரியாக கேஸை சால்வ் பண்ணுறது ப்ளஸ் ஜெயிலுக்குள்ளே போகிறதுங்கிற மாதிரி 2 தனியாக இருக்கும். இதில் அந்தளவுக்கு இல்லை, பட் நல்லா இருந்துச்சு. டீசெண்டாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சீரிஸாகவே இருந்துச்சு. கடைசி அந்த ட்விஸ்ட்டுங்கிறதுமே நீட்டாக இருந்துச்சு. 24வது இடத்துல மண்டலா மர்டர்ஸ்னு. இதில் வந்து நாங்கடா அப்படி விதவிதமாக கொண்டுகிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு பின்னாடி வேறு ஏரியாக்குள்ளலாம் டச் பண்ணி இவங்க சில மிஷின்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு செட் ஆகக்கூடிய சீரிஸ் தான். இதில் அந்த கொடூரமான சம்பவங்களுக்காக 18+ ஆட்கள் பார்ப்பது நல்லது. 23வது இடத்துல த மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ். இது வந்து பக்கா 18+ தான். குடும்பமாலாம் மற்றவங்களும் இந்த பக்கம் போகாதீங்க. 18+ கம்மியாக இருந்தால் அந்த சைடே போகாதீங்க. கொடூரமாக இருக்கும். ப்ளஸ் அது எல்லாமே 18+லாம் ஓப்பனாகவே இருக்கும். இது வந்து ரியல் ஸ்டோரி தான். இதில் எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்னடா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப்ல கதையை மாறுறது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சை அப்படிங்கிற கன்றாவியாக தான் இருக்கும் கான்செப்டாகவே. ஆனால் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ரியலாக எப்படிலாம் நடந்திருக்குன்னு போது என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படி ஒன்று பார்க்கணும், ரியல் டாக்குமெண்ட்ரி சீரிஸாக பார்க்கணும்னா ட்ரை பண்ணுங்க. 22வது மான்ஸ்டர் எட் கெயின். அதாவது இந்த சைக்கோ கொலையாளி இன்ஸ்பயர் பண்ணி 1000 படங்கள் வந்திருக்குது. நம்ம ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்கோடைய சைக்கோவே இந்த சைக்கோவை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்திருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஆளுடைய கதைன்னும் போது ரொம்ப ராவாக காமிச்சிருப்பாங்க. 18+ ஆட்கள் மட்டுமே ட்ரை பண்ணுங்க. டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸாக இருக்கும். இதுவுமே நல்ல சீரிஸ் தான். 21வது இடத்துல ட்ரிகர். இதில் வந்து துப்பாக்கி கலாச்சாரம் நம்ம மதராசியில் வந்துச்சு, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு கொரியன் சீரிஸ். ஆக்சுவலாக துப்பாக்கி கலாச்சாரம் கொரியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் துப்பாக்கியை தடுத்து நிறுத்தியே ஆகணும்டோய் அப்படின்னு சொல்லி எதுக்காகலாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எல்லார் கையிலையும் துப்பாக்கி கிடைக்கிறதுக்கான காரணம்லாம் வெயிட்டாக இருக்கும். நல்ல சீரிஸ், ஆனால் பொறுமையாக போகும். ஆனால் அதுக்கான பொறுமையோடு நீங்கள் செட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒருத்தான சீரிஸ். 20வது இடத்துல நிரோ த அசாசின். இது வந்து இந்த கமர்ஷியல் மீட்டரில் எப்பா அடுத்தடுத்துங்கிற மாதிரி அப்படியே வேறு ஏரியாவுக்கு போயிட்டே இருப்பாங்க. அட்வென்ச்சர் சீரிஸாக அப்படியே ஆக்ஷன் சீரிஸாக பார்க்கணுன்னாக்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். என்ன உயால முடிச்சு தொலைங்களாண்டா, அடுத்த சீசனுக்கு அப்படியே லீடு கொடுத்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. 19வது இடத்துல அலைசின் பார்டர்லேண்ட். சீசன் 3 இந்த வருஷம் தான் வந்துச்சு. ஆக்சுவலாக சீசன் 1 and 2 அளவுக்கு சத்தியமாக இல்லை. எனக்கு வந்து ஓகேவான சீரிஸ், ஏன்னா அது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இது ஒரு ஓகே லெவலாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் ஃபீல் ஆகலை. பட் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸு சில சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுப்பா. அதனால் இதை நான் விட்டுலாம் கொடுக்க முடியாது. 19th பிளேஸ். 18வது ரீச்சர் சீரிஸ். எனக்கு இந்த ஆள்லாம் வந்து பேட்மேனாக வந்தால் எப்படி இருக்கும், அவருமே விருப்பப்பட்டு இருக்காருன்னும் போது கூட்டு வாங்கினாங்கிற மாதிரி வெயிட்டாக இருக்கும் ஆள். ஸோ இவருடைய இந்த ரீச்சர் சீரிஸ் வந்து கொஞ்சம் ஃபேவரட்டா, அதனால் இந்த சீசனுமே ட்ரை பண்ணுது. ஸோ ரீச்சர் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 17வது பீஸ் மேக்கர். ஜேம்ஸ் கன் தான் ஒன்று குடும்பங்கள் கொண்டாடும் சூப்பர்மேனும் கொடுக்குறாரு. இந்த பக்கம் குடும்பமாக இந்த பக்கம் வந்துடாதீங்கிற மாதிரி பீஸ் மேக்கர் எடுத்து தொலைகிறாரு. இதில் வாங்க நாங்கள் பாக்கெட் யூனிவர்ஸ்குள்ளே என்னென்னலாம் பண்ணுறோன்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருப்பா. அப்படி 16வது இடத்துல ஸ்பெஷல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அது ஆக்சுவலாக பரபரப்பாகவே போகக்கூடியது. பாகிஸ்தானை நம்ம ஓவராக அட்டாக் பண்ணிட்டு இனிமேல் அந்த பக்கம் போகணும்னு சைனா பக்கம் திரும்பிட்டாங்க. ஸோ சைனாவில் வரக்கூடிய அட்டாக்கை இவங்க எப்படி சமாளிக்கிறாங்கிற மாதிரி காமிச்சிருக்கிற சீரிஸ். 15வது இடத்துல வெறும் ஆக்ஷன் தான். எனக்கு ஆக்ஷன் அதுக்கு எப்படியா இருக்கணும், அதை தாண்டி வேறு எதுவுமே வேணாம்னா நோ மெர்சி ஃபார் நன் சொல்லி கொரியன் சீரிஸ். கொய்யாலுடே என் பிரதர் கொண்டுட்டீங்கல்ல, எவன் கொண்டாங்கிறத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எவன் வந்தாலும் கொண்டுகிட்டே இருப்பேன்டான்ற மாதிரி சீரிஸ் வெர்ஷன் ஆஃப் ஜான்விக்கா வேணா இது எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஆக்ஷன் மட்டும் தான் அதிகப்படியாக இருக்கும். 14வது இடத்துல டேர் டெவில் பார்ன் அகெயின். எஸ், எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும்பா. டேர் டெவில் நான் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த சீரிஸுமே டோட்டலாக ட்ரை பண்ணது. நம்ம சேனலில் ரீகேப் கூட இருக்குது. மொத்தமாக டேர் டெவில் என்ன நடந்துச்சுங்கிறது ரீகேப் கூட நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த சீரிஸ் இது வந்து நீங்கள் மற்ற ஹீரோஸ் மாதிரி அடிச்சுக்கிட்டே மாண்டுக்கிட்டேலாம் இல்லை. இது வந்து பொறுமையாக போகக்கூடிய சீரிஸ் தான். அதனால் நீங்கள் மற்ற சூப்பர் ஹீரோஸை பார்த்துட்டு திடீர்னு வந்துட்டு என்ன இது ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இதில் பனிஷர் கேரக்டராக இருக்கட்டும், நம்ம டேர் டெவிலாக இருக்கட்டும், அடுத்த வருஷமே அடுத்த சீசனுமே வரப்போகிறது. ஸோ டேர் டெவில் எத்தனை பேருக்கு பிடிச்சதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 13வது இடத்துல இன்வின்சிபிள். இந்த அனிமேஷன் படம்லாம் குழந்தைங்க பார்க்குறது, குழந்தை பசங்களுக்காக நான் இல்லை, இதில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பாருங்கள். பார்க்காம இருந்தீங்கன்னா இதுவுமே அடுத்த சீசன் அடுத்த வருஷம் வரப்போகிறது. ஸோ இந்த வருஷம் இந்த சீசனுமே செம்மையாக இருந்துச்சு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம சேனல் ஒரு ரீகேப் வீடியோலாம் இருக்குதுப்பா. ஸோ அடுத்து பண்ண போகிறேன். ஸோ இந்த சீரிஸும் பார்க்காம வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து பாருங்கள். 12வது இடத்துல பாத்தல் லோக். இது வந்து கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்காக. அது வந்து ஆனால் கெட்ட வார்த்தைலாம் ஹெவியாக இருக்கும். இதுவுமே 18+க்கான சீரிஸ் தான் பாத்தல் லோக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அது வரைக்கும் கொஞ்சம் அங்கே இங்கங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்துட்டு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. 11வது இடத்துல அடோலசன்ஸ் அப்படிங்கிற சீரிஸ். இது வந்து அந்த குட்டி பையனுடைய பர்ஃபார்மன்ஸு அண்ட் இது மூலிமா என்னடா இப்பெல்லாம் இருக்குங்கிற மாதிரியான கதை. ஆனால் சத்தியமாக கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். குட்டி பையன்கிட்ட எப்படா வாங்கினீங்க, அது இல்லாமல் சிங்கிள் டேக்கில் இப்படி ஒரு ஐடியாவை எப்படா எக்ஸிக்யூட் பண்ணீங்கிற அந்த சைடில் பார்க்கணும்னா இந்த சீரிஸ் தாராளமாக ஒர்க் ஆகும்பா.
ஸோ கமர்ஷியலாக ட்விஸ்ட் வேணும், அதிரடியே ஆக்ஷன் வேணுங்கிறவங்களுக்கு இந்த சீரிஸ் சுத்தமாக செட் ஆகாது. அதையுமே நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். 10வது இடத்துல ஸ்குவிட் கேம். அதான் முடிச்சு விட்டாங்க, எண்டு கார்டு போட்டாங்க. டேய் ஏன்டா இப்படி எமோஷ்னலாக அள வச்சு முடிச்சிங்கிற மாதிரி கடைசியில் ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க. எமோஷ்னலாகவே நல்லா இருந்துச்சு. என்ன அந்த போலீஸ்காரன் கர்மம் இந்த தீவை கண்டுபிடிக்கவே தொலைய மாட்டான்ற மாதிரி அவர் மட்டும்தான் இரிட்டேட் பண்ணார். ஸ்குவிட் கேமும் நல்ல சீரிஸ் தான். 9வது இடத்துல ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் சொல்லி. ஸோ இதுவுமே அடுத்த சீசன் 2026 வரப்போகிறது. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அனிமேஷன் சீரிஸ் தான். கடைசி எபிசோடில் ட்விஸ்டெல்லாம் வெயிட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்த சீசனுமே பக்காவாக லீட் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. இது மட்டும் தமிழ் டப்பிங்கில் இல்லைப்பா, சும்மா அந்த ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸாக இருக்கும் நீங்கள் பட்சத்தில் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வருஷம் ஸ்பைடர்மேன் படமும் வருது, இந்த சீரிஸோட சீசன் 2மே வருது. 8வது இடத்துல கர்மாங்கிற சீரிஸ். எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு 2 ட்விஸ்ட்லாம் பார்த்தா அது ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குன்னா கர்மாங்கிற சீரிஸ் 6 எபிசோடு தான், மினி சீரிஸ் தான். மொதல் எபிசோடு செட் ஆக வேணா டைம் எடுக்குமே தவிர அடுத்து சும்மா பரபரப்பாக ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகளோட கர்மா இஸ் பூமராங்கடா பையா, கர்மா வச்சு செஞ்சு விட்டுருமுடான்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த சீரிஸ். 7வது இடத்துல கேரளா கிரைம் ஃபைல்ஸுங்கிறது. இதோடைய சீசன் 2 தான் இந்த வருஷம் வந்துச்சு. சீசன் 1மே பிடிக்கும். இதில் அந்த கடைசி ட்விஸ்ட்டு அது இல்லாமல் டேய் வழக்கமாக போலீஸும் ஒரு கிரைமை தேடி போவாங்க, இதில் போலீஸே தேடி போகிறாங்களேன்ற மாதிரி அந்த ட்விஸ்ட் ஏரியாவாக இருக்கட்டும், இது மொத்தமாக சால்வ் பண்ணுற ஏரியாவாக இருக்கட்டும், நல்லா இருந்துச்சு. 6வது இடத்துல வெட்னஸ்டே சீரிஸ். சீசன் 2 இந்த வருஷம் தான் வந்துச்சு. சீசனோட ரீகேப் நம்ம சேனல்லே இருக்குது, இப்போ மொத்தம் கம்ப்ளீட் ஸ்டோரியுமே இருக்குது. ஸோ இது வந்து அந்த ஹேண்டுக்கான ட்விஸ்ட்டை கொடுத்தீங்க பாரு, அதாவது எதிர்பார்க்கவே இல்லைடா. அது இல்லாமல் எனக்கு சீசன் 1 அளவுக்கு பயங்கரமாலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு சீரிஸ். பட் சீசன் 1 எனக்கு இனிமேல் நல்லா இருந்துச்சு. 5வது இடத்துல இட் வெல்கம் டு டெரி. இது வந்து தமிழ் டப்பிங்கில் இல்லைப்பா, இதெல்லாம் தமிழ் டப்பிங் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும், செம்ம ரீச் ஆயிருக்கும். கொடூரமான ஒரு சீரிஸு. ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், இது வந்து எனக்கு பார்த்து முடிக்க ஒரு வாரம் கிட்ட ஆச்சு. ஏன்னா பொறுமையாக தான் போகக்கூடிய சீரிஸு. ஆக்சுவலாக 4வது எபிசோடில் இருந்து தான் பயங்கரமாக இந்த மெயின் கதைக்குள்ளே வருவாங்க, அதுக்குள்ளே இந்த கிளை கதைகளில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கொய்யால பென்னி வயசை காமிச்சதாக இருக்கட்டும், அதுக்கான பேக் ஸ்டோரியை இவங்க சொன்னதாக இருக்கட்டும், அதெல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இது போக போக தான், அதாவது கொஞ்சம் பொறுமையாக என்னது இது எங்கெங்கேயோ போயிட்டு வராங்களே, இந்த விஷயம் தான் நம்ம படத்திலே பார்த்தோமேங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகி அந்த கொடூரமான விஷயங்களை தூவி விட்டு கடைசி எபிசோடெலாம் ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க. நல்ல சீரிஸு, ஆனால் பொறுமையாக பார்க்க வேண்டிய சீரிஸ். 4வது இடத்துல பஞ்சாயத்து சீரிஸ். எஸ், அது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான சீரிஸு. எஸ், இந்த வாட்டி கிளைமேக்ஸ் முடிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக சோகமாக தான் முடிச்சு விட்டாங்க. என்னடான்ற மாதிரி சோகங்கிறத விட அந்த முடிவு ஓகே நல்லா இருக்குப்பான்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்த சீசன் 2026 வரப்போகிறது. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்காம வச்சுருந்தீங்கன்னா பஞ்சாயத்து சீரிஸ்லாம் வந்து கட்டாயம் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பொறுமையாக அப்படியே அந்த ஊரில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலை கட்டாயம் கொடுத்துரும். ஸோ இது வந்து நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சீரிஸு. ஸோ பஞ்சாயத்து ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்க, அந்த சீரிஸ் எத்தனை பேர் பார்த்து முடிச்சவங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தமிழ் டப்பிங்கில் இல்லைப்பா. 3வது இடத்துல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய ஃபைனல் சீசன். எனக்கு வால்யூம் 1 பக்கா இன்டர்வல் பிளாக் மாதிரி செட் பண்ணி வச்சிருச்சு. இந்த வால்யூம் 2ங்கிறது இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணலையா, ஏங்க இன்னும் ஒரு எபிசோட ஒழுங்காக சேர்த்தே விட்டுருக்கலாமேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வால்யூம் 2 எனக்கு வந்து கம்ப்ளீட்டே ஆகாத ஒரு ஃபீல். இப்போ எனக்கு வால்யூம் 1 வில்லோடைய பவரோட ஆஹா செம்மையாக இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் இந்த வால்யூம் 2ல் கொஞ்சம் டவுன் ஆனதை இந்த ஃபைனல் எபிசோடில் சரி கட்டுருவாங்க நம்புகிறேன். ஸோ இது மொத்த ஃபேவரட்டான ஒரு சீரிஸ் வந்து முடிவுக்கு வரப்போகுதுங்கிறதுனால இது எப்படி நான் அவுட்டு கொடுக்க முடியும். ப்ளஸ் கிளைமேக்ஸில் எத்தனை பேர் போட்டு தள்ள போகிறாங்கன்னு தெரியல. ஏண்டா இது மட்டும் இந்த கடைசி ஒரு எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடியே லிஸ்ட்டில் போட்டேன் அப்படின்னாக்க கடைசி ஒரு எபிசோடில் ஒட்டுமொத்தமாக ஒஸ்ட்டாலாம் ஆக்க மாட்டாங்க, அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் போட்டு தள்ளி அளவைக்க தான் போகிறாங்க. அந்த தைரியத்தில் எப்பா அவ்வளோ ஒன்றும் டிசப்பாயின்ட்லாம் பண்ண மாட்டாங்க, நல்லபடியாக தான் முடிப்பாங்க ஒரு நம்பிக்கையில் நான் இப்போவே வச்சுட்டேன் இந்த இடத்துல. 2வது இடத்துல தமிழ் சீரிஸான குற்றம் புரிந்தவன். எஸ், சத்தியமாக எதிர்பார்க்காம ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள். 1-2லாம் இல்லை, நாங்கள் ஒரு எபிசோடுக்கு ஒரு ட்விஸ்ட்டு, 2வது எபிசோடுக்கு 2 ட்விஸ்ட்டுன்ற மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்விஸ்ட்டை வச்சுருந்தாங்க. சூப்பரான சீரிஸு. இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே செட்டில் முடிக்கக்கூடிய சீரிஸுப்பா. தமிழ் சைட்லேருந்து வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இடத்துல வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்ஸுங்கிற சீரிஸ். ஏன் இது வந்து ஃபஸ்ட் இடங்கிற காரணத்தை சொல்லிடுறேன். இது வந்து மற்ற கொரியன் சீரிஸ் மாதிரி கொஞ்சம் லவ்வாக அதிகப்படியாக தூவி விட்றேன், ஃபேண்டஸியை கலந்து விட்றேன்ற அந்த ஏரியாக்குள்ளே போகாமல் இது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அவங்களுடைய மொத்த லைஃப்பை நம்ம காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையை நம்ம அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்போம். இது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறமா இந்த சீரிஸ் மேலே நம்ம அடுத்தடுத்துலாம் ட்ரை பண்ணலான்னு மற்ற இது ட்ரை பண்ணாலும் இல்லையே போருமே அப்படிங்கிற மாதிரி நிறுத்திடுறேன். எனக்கு இந்த கொரியன் சீரிஸ் ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக தமிழ் டப்பிங்கும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இது டோட்டலாக அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே மனசில் நின்றாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த லைஃப்பை அப்படியே அழகாக பார்த்துட்டான்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அழகாக நம்ம கண்முன்னாடி காட்டின மாதிரியான ஒரு நல்ல சீரிஸ்ரா இது. அதாவது கொரியன் சீரிஸ் பக்கமே நான் போனது இல்லை அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்குமே செட் ஆகக்கூடிய சீரிஸ் தான் இது. ஸோ இதுதான் இப்போ என்னுடைய டாப் 25ங்கிற லிஸ்ட்டு. அண்ட் இதில் எத்தனை சீரிஸ் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய ஃபேவரட் சீரிஸ் இது இந்த 2025 இதான் என்னுடைய ஃபேவரட் சீரிஸுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.